ஆகவே இன்னைக்கு அரசு பண்ணி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இன்னைக்கு என்ன முக்கியமானதுன்னா, போன 11/8/2020 அன்னைக்கு பார்லிமெண்ட்ல சொல்லப்பட்ட 2 தகவல். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உயிருக்கு ரொம்ப முக்கியமானது. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 18/8/2020 4 தொடர்ந்த திங்கட்கிழமையில தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்களை கலந்தாத எதுக்கு பழைய பென்ஷன் சம்பந்தமா அந்த வகையில தமிழ்நாடு அரசு இருக்கும் இந்த தகவல் பயன்படலாம்ன்றதுனாலதான் இந்த வீடியோ என்னன்னு பார்த்துருவோம். போன 11/8/2020 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பழைய பென்ஷன் வரவே வராது. ஸோ அஸ் டு மெயின்டைன் பிசிக்கல் சஸ்டைனபிலிட்டிங்கிறாங்க. அதாவது நிதிநிலையினுடைய ஸ்திரத்தன்மையை அதை நிர்வகிப்பதற்காக பழைய பென்ஷன் வராதுருக்காங்க. இப்ப சொல்லலை பழைய பென்ஷன் வராது, பழைய பென்ஷன் வராது, பழைய பென்ஷன் வராது, பல முறை சொல்லியிருக்காங்க. இப்ப ஏன் சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கலாம். நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, போன மார்ச் 23 நமது அப்போதைய நிதி செயலர் திரு டி சோமநாதன் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சாங்க. எதுக்கு? என்பிஎஸ் மேம்பாட்டுக்கு. அந்த என்பிஎஸ் மேம்பாட்டு கமிட்டியினுடைய ரிப்போர்ட் எப்போ பிரதமர் இல்லத்துல வெளியானது? எப்போ? 24/12/2024. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, யூபிஎஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வர்றோம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு. அதுல என்ன இருக்கும்? 25 வருஷம் வேலை பார்த்தா 12 வருஷம் கடைசி சம்பளத்துல 50% பென்ஷன். 10 குறைஞ்சுன்னா ப்ரொபோர்ஷனேட்டா பென்ஷன். 20 வருஷம் குறைஞ்சா ப்ரொபோர்ஷனேட்டா பென்ஷன். குறைஞ்சபட்சம் 10 வருஷம் வேலை பார்க்கணும். குறைஞ்சபட்ச பென்ஷன் 10,000 ரூபாய். அப்புறம் கிராஜுவிட்டி உண்டு. ஒவ்வொரு அரையாண்டுக்கும் 10% பேப்பர்லெஸ் பிஏ வீதம் உங்களுக்கு லம்சம் அமௌண்ட் உண்டு. இப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. தான் அவங்க சொன்னது இது 24/12/2024. திரும்ப 25/1/2025 அபிஷியல் நோட்டிபிகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் யூபிஎஸ்சிக்கு வரும்போது அதுல கிராஜுவிட்டி இல்லை. அப்புறம் பார்லிமெண்ட்ல கேள்வி இருக்கும்போது அது என்பிஎஸ்சினுடைய அங்கம் தானே, அது கிராஜுவிட்டி உண்டுன்னு சொன்னாங்க. எப்படி? இதை ஒரே முட்டா அவங்க சொல்லலை. படிப்படியா 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 பிட்டா சொல்றாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சுன்னா, இன்னைக்கு தேதியில இருக்கிற 23 லட்சம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்கள்ல வெறும் 30,399 பேர் தான் யூபிஎஸ்சிக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னைக்கு அபிஷேக் நோட்டிபிகேஷன்? அன்னைக்கு 25/1/2025 அன்னைக்கு. கிட்டத்தட்ட 7 மாசம் கடந்து போயிட்டு இது வரைக்கும் இவ்வளவு பேர்ல இருக்கிறது 30,399. அதாவது மொத்த 100%த்துல 1.3539% வருது. ஸோ 2% பேர் கூட இன்னும் வரல. அதுதான் இப்ப இந்த வீடியோ. சரிதானா? அதுக்கு என்ன காரணம்? அதுதான் பார்க்கணும். காரணம் 1, இப்ப தவணை முறையில பணப்பலன். நான் என்ன சொன்னேன்? பார்லிமெண்ட்ல 11ஆம் தேதி இது வராதுன்னாங்களா, பழைய பென்ஷன் வராதுன்னு சொன்னாங்களா. அப்போ நமது மாண்புமிகு நிதியமைச்சர் ராஜாங்கம் அவர் என்ன சொன்னார்னா, என்பிஎஸ்ல இருக்கிற அதாவது இந்த கிராஜுவிட்டி என்பிஎஸ் உண்டுங்கிறது 2016 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு சட்டம். அதுக்கு முன்ன 2009 என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஒரு ஊழியர் இறந்து போயிட்டார். நான் பணியில் இருக்கும்போது ஒரே ஒரு நாள் வேலை பார்த்து இறந்து போனாலும் கூட அவருடைய குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன் உண்டு, டெத் கிராஜுவிட்டின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, அந்த சட்டம் போட்டாங்க எப்போ? 2009. அப்புறம் என்ன சொன்னாங்க? சப்போஸ் சர்வீஸ்ல இருக்கும்போது உடல்நலக்குறைவோ அல்லது மனநலக்குறைவோ மூல பாதிப்போ ஏற்பட்டு போச்சுன்னா அவருக்கு இனபிலிட்டி பென்ஷன், அதாவது இன்வேலிட் பென்ஷன் சொல்றது. அதை அந்த பென்ஷன் கொடுப்போம், கிராஜுவிட்டியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். இதை அவங்க சொல்லவே இல்லை. எப்போ? இந்த சமீபத்துல வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்ப என்ன சொல்லிருக்காங்க பார்லிமெண்ட்ல, அந்த என்ன சொல்றது, என்பிஎஸ்ல உள்ள இப்ப ஒரு ஊழியர் அதாவது அது இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன் உண்டு, டெத் கிராஜுவிட்டி உண்டு. உடம்பு சரியில்லாம போயிட்டா டிசபிலிட்டி பென்ஷன், இன்வேலிட் பென்ஷன் சொல்றது, அந்த பென்ஷன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஒன்னா சொல்லியிருக்காங்க. கணியமா இதுதான் கடைசி அறிவிப்பா இருக்கும். இது மாதிரி தவணை முறையில இந்த பணப்பலன் சொல்றாங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு மனக்கிளகத்தை ஊழியர்களுக்கு ஏற்படுத்த போகுது நம்முடைய கணிப்பு. அடுத்தாப்புல பே அவுட் பெஞ்ச்மார்க், 2 குழப்பமான வார்த்தை. என்னன்னு கேட்டுங்க, கவர்மெண்டா கொடுத்தா அதுக்கு பேரு பென்ஷன். அதெல்லாமே ஊழியர் பணம் கட்டி அது இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கி வச்சுக்கிட்டு மாசம் கொடுத்தா அதுக்கு பேரு அன்யூட்டி. இது அன்யூட்டியும் இல்ல, என்பிஎஸ் இருக்கிற அன்யூட்டியும் இல்ல, ஓபிஎஸ் இருக்கிற பென்ஷனும் இல்ல, மாறாக பே அவுட். இது ஒரு குழப்பமான வார்த்தையா. இந்த பே அவுட்டுக்கு பேசிக் என்னன்னா பெஞ்ச்மார்க் கார்பஸ். இந்த ஊழியர் செலுத்துறாரு இல்லைங்களா, இந்த செலுத்துற பணம் அவர் 25 வருஷம் வேலை பார்த்தா மட்டும் பத்தாது. இவர் செலுத்துற பணம்
அந்த பென்ஷன் 50% வாங்குற அளவுக்கு இருந்தா தான் உண்டு. இல்லைன்னா அதை வந்து சரிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ இவர் போடணும். இல்லைன்னா என்ன உண்டு அதுதான். இன்னும் சொல்ல போனா, குறிப்பா சொல்ல போனா, இனிமேல் வரப்போற ஊழியர்களுக்கும் அதுல என்பிஎஸ்ல வந்து 25%, அதாவது ஊழியர் மட்டும் கட்டுற தொகையில 25% ஏதாவது முக்கிய காரணங்களுக்காக வாங்கிக்கலாம்னு இருக்கு. அப்படி வாங்கியிருந்தா நிச்சயமாக பே அவுட் கிடைக்காது, 50% கிடைக்காது. இதுதான் என்னுடைய தாற்பயம். ரெண்டாவது, இந்த பெஞ்ச் மார்க்கை தீர்மானிக்கிறது யாருன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பிஎஃப்ஆர்டிஏ. அவங்க தான் அந்த என்பிஎஸ்ஐ மெயின்டைன் பண்றாங்க. அவங்க தான் யூபிஎஸ்ஐ மெயின்டைன் பண்ண போறாங்க. அதுதானா இது ஒரு குழப்பமா? இதுல ஒரு குழப்பம். அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஓய்வு பெறுப்பு தரப்படும் பிடிஎஸ் சம்பள கமிஷன் அல்ல, அதுதான் முக்கியமானது. இந்த பே அவுட்னு சொன்னாங்கல்ல, சம்பள கமிஷன் மூலம் ஏதான ஏற்றம் ஏற்பட்டாலோ, உயர்வு ஏற்பட்டாலோ, அல்லது அரசின் கொள்கை காரணமாக ஏதான உயர்வுகள் அறிவிக்கப்பட்டாலோ, எந்த இதுவா இருந்தாலும் ரிட்டையர் ஆகுற அன்னைக்கு என்னவோ அதுதான் கடைசி வரைக்கும். நம்ம பட்டுக்கோட்டை கல்யாணத்தினம் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. ஆக இவங்க என்ன சொல்றாங்க, பென்ஷன் அப்படியே தான் இருக்கும், ஆக டிஏ மட்டும் தான் கிடைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், ஆளும் வளரணும் அறிவும் வளரணுங்கிறோம், பென்ஷனும் வளரணும் டிஏ வளரணுங்கிறோம். இதுல அது கிடையாது. என்ன சொல்லிட்டாங்க, என்ன பென்ஷனோ அதுதான், நீங்க எக்காரணம் மட்டும் கேட்கக்கூடாது. நாளைக்கு உங்களை மாதிரி சம்பளம் வாங்கிட்டு ஒருத்தர் ரிட்டையர் ஆகி அவர் கூட வாங்கினாருன்னா அதே யூபிஎஸ்ல அது எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். அதுல இதுவும் ஒரு கசப்பான இதுதான் உயர்வு. ஸோ அது இல்லை. ரெண்டாவது, குடும்ப பென்ஷன் பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு மட்டும்தான் கிடையாது. குடும்ப பென்ஷன் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஊழியருக்கு அவருடைய பையன் பொண்ணு இருந்தா கிடையாதுங்கிறாங்க. அந்த பழைய பென்ஷன்ல வந்து ஒரு லாங் இது, குடும்ப பென்ஷன் மனைவி இருந்தா மனைவி, கணவன் இருந்தா கணவன், கல்யாணமாகாத பொண்ணு, 20 வயசுக்குட்ட பையன், வேலைக்கு போகாத பையன், மனமாகாத பொண்ணு, 20 வயசுக்கு மேலே மனமாகறன்னா மனமாகாத பொண்ணு, விதவையான பொண்ணு, விவாகரத்தான பொண்ணு, இவங்களுக்கெல்லாம் உண்டு. ரிட்டையர் ஆகி கல்யாணம் பண்ணிட்டா அந்த மனைவிக்கு அந்த கணவருக்கு உண்டு. அதன் மூலம் பிறக்கிற பிள்ளைகளுக்கு உண்டு. டைவர்ஸான மனைவியோட பிள்ளைக்கு உண்டு. முதல் மனைவியுடைய என்ன சொல்றது, இறந்து போன மனைவியுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. இப்படி ஒரு நீளமான பணப்பலன் பழைய பென்ஷன்ல. ஆனா இதுல வந்து அது இல்லை. யாருக்கு உண்டு, அந்த ஒய்ஃபு அல்லது கணவர் இருந்தா மட்டும்தான் ஃபேமிலி பென்ஷன், மற்றவங்களுக்கு கிடையாது. இது ஒரு பெரிய உறுத்தலான ஒன்று. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, சஸ்டைனபிலிட்டி தான், நிதிநிலையை வந்து நம்ம நிர்வகிக்கிறதுக்கு அது முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதான் குடும்ப பென்ஷன் தான் கிடையாது. அப்புறம் விருப்ப ஓய்வுக்காரர் ஒருத்தர் விஆர்ல வச்சுங்க, சப்போஸ் 20 வயசுல அவர் வேலைக்கு வந்தாரு, 25 வருஷம் வேலை பார்த்தாரு, 45 வயசு ஆயிட்டு அவருக்கு ரிட்டையர்மெண்ட் போறாருன்னா அவர் 60 வயசுல தான் அவர் பென்ஷன் வாங்கலாம். 60 வயசுல தான் பென்ஷன் வாங்கலாம். இந்த 15 வருஷம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. எப்படி இது ஒரு பெரிய இதாக விஆர்ல போறதுங்கிறதே தடுக்கப்பட்டது மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். எப்ப இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கோ அது தடுக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஆக இதுல வந்து விஆர்ல போனா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் மேல அருகில் இருக்கும் சம்பள கமிஷன், வரப்போற சம்பள கமிஷன்லயாவது ஏதாவது மாற்றம் ஏற்படலாமான்னு சொல்லிட்டு இந்த 23 லட்சம் என்பிஎஸ் ஊழியர்களும் எதிர்பார்க்கலாம் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு காரணமாக கூட இன்னும் ஆப்ஷன் கொடுக்காம இருக்கலாம். இப்போ நான் சொன்ன காரணங்களும் ஒரு காரணமா இருக்கலாம். அதுல முக்கியமான காரணம், எதிர்ப்பு வரப்போட இந்த 8வது சம்பள கமிஷன்ல அப்போவாவது ஒரு நல்ல காலம் பிறக்குமா, இந்த யூபிஎஸ் இன்னும் மேம்படுமா, இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த ஒரு காரணம் என்ன ஆகலாம், இந்த டிலேக்கு இன்னமும் அவங்க ஆப்ஷன் கொடுக்காததுக்கு இருக்கலாம். இது வரைக்கும் ஆப்ஷன் கொடுக்கல. அவங்க என்னைக்கு ஆரம்பிச்சாங்க, 25/1/2020 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. 30/6/2020 கூட நீங்க வந்து ஆப்ஷன் கொடுக்கணும்னாங்க. இப்ப யாரும் கொடுக்கல, இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இப்ப 30/9 வரைக்கும் அவங்க டேட்டை நீட்டிச்சிருக்காங்க. 30/9 கூட பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஸ்கீம் வந்து ஏப்ரல் 2000 அமலுக்கு வந்துட்டு இதனுடைய பணப்பலன் பாருங்க இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு. என்ன சொன்னாங்கன்னா, என்பிஎஸ்ல இருந்து மேம்பாடுன்னு தான் சொன்னாங்க. என்பிஎஸ்ல இருந்து மேம்பாடு ஆகையினால ஓபிஎஸ் என்று சொல்லக்கூடிய பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதோட ஆக்சுவல் பேர் என்ன கேட்டா டிஃபைன்டு பெனிஃபிட் பென்ஷன் தான் அதுக்கு பேரு. அதை நம்ம ஓபிஎஸ் சொல்லி பழகிட்டோம். அதுக்கு ஓல்டு பென்ஷன் சொல்லியும் நம்ம அது வழக்கமாயிட்டு. ஆக அதற்கு ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பென்ஷன் ரூல்ஸ் 2021. ஏற்கனவே சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் 1972 இருந்துச்சு. அதுல தேவையான மாற்றங்களை செய்து தேவையில்லாத இவங்களுடைய டிசிஷன் எல்லாம் அதுல நிறைய இருந்தது. அந்த டிசிஷன் எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, சின்னதாக்கி இப்போ 2021 சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இதே போல எக்ஸ்ட்ராடனரி பென்ஷனுக்கு சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பென்ஷன் ரூல்ஸ் எக்ஸ்ட்ராடனரி பென்ஷன் அது கூட 2020 வந்துட்டு. இந்த விதியின்படி பழைய பென்ஷன்ல இருக்கிறவங்க, சப்போஸ் நான் ரொம்ப குறைச்சலாம் போட்டிருக்கேன், இப்ப இன்னைக்கு தேர்வு ரிட்டையர் ஆகிறவங்க நார்மலா பாத்தீங்கன்னா நடுநிலையா 90,000 லெவல்ல வாங்குவாங்க. நான் 60,000 தான் போட்டிருக்கேன். அதுக்கே இந்த மாதிரி நல்லா கேட்டுங்க. இது வந்து ஓபிஎஸ் இல்ல, பணம் கொடுத்து வாங்குற பென்ஷன் எப்படி ஆகுதுன்னு பாருங்க.
சப்போஸ் 60,000 கடைசி சம்பளம் வாங்கினாரு, சர்வீஸ் 20 வருஷம், அது என்ன பென்ஷன் கிடைக்கும்னா ஃபார்முலா இதுதான். 60,000 இன்ட்டு 50/100 = 30,000. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தான் 30 வருஷம் வேலை பார்த்தா 50%. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 10 வருஷம் வேலை பார்த்தாலும் போதும், கடைசி சம்பளம் என்னவோ அது 50%. ஆனால் அந்த விதி இல்லை. இந்த விதி இந்த யூபிஎஸ்ல கடைபிடிக்கப்படல. 25 வருஷம் சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல, 20 வருஷம் வேலை பார்ப்போம், இதுக்கு என்ன கிடைக்கும்? 20 வருஷம் வேலை பார்த்தா 30,000 கிடைக்கும். எப்ப 30,000? 24,000 கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? இந்த யூபிஎஸ் பிரகாரம் இந்த 30,000 கிடைக்காது. இதன் பிரகாரம் 20 சர்வீஸ் எவ்வளவு கிடைக்கும்? 24,000 தான் கிடைக்கும். எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? இந்த 24,000மும் அவரு வாழ்நாள் காலமும் அதான் இருக்குமே தவிர, அவங்க சொல்லியிருக்கிற கண்டிஷன் பிரகாரம் உயரவே உயராது. 30,000 கிடையாது. அதாவது பணம் கட்டாத பென்ஷன் ஸ்கீம்ல 30,000 உண்டு. அது இந்த தடவை என்ன ஆகும்? 54,000 கூட ஆகும். 50,000 குறையாம நிச்சயமா ஆகும் இந்த வர வேகன்சில. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இந்த 30,000ங்கிறது 24,000 குறைஞ்சி இந்த 24,000ங்கிறதான் வாழ்நாள் முழுக்க நீடிக்க போகுது. ஆகையினால தயக்கம் இருக்கலாம். அப்புறம் ஃபேமிலி பென்ஷன் பாத்தீங்கன்னா, குடும்ப பென்ஷன் இந்த 60,000க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழியர் இறந்து போயிட்டாங்கன்னா, அதாவது சர்வீஸ் ரிட்டையர் ஆகி இறந்து போனதுக்கு நான் சொல்றேன், அது இன்னொரு கதையை சொல்லிடுறேன். ரிட்டையர் ஆகி இறந்து போனா அவர் என்ன கடைசி இந்த சம்பளம் வாங்கினாரோ அதுல 50% கொடுப்பாங்க. எவ்வளவு நாள் வரைக்கும்? 7 வருஷம் வரைக்கும். அல்லது அந்த ஊழியர் 67 வயசு என்னைக்கு இறந்து போகாம இருந்தா என்னைக்கு 67 வருஷம் அது வரைக்கும் அந்த குடும்பத்துல இருக்கு. நான் சொன்ன மனைவி அல்லது கணவர், மகன், மகள் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? 67 வயசு கொடுப்பாங்க. இது சாரி, மகன், மகள் உழைப்பு கொடுப்பாங்க. எவ்வளவு ரூபா? அது 50%. அதன் பிரகாரம் இது 60,000 வாங்குறதுக்கு என்ன கிடைக்கும்? பழைய பென்ஷன்ல ஃபேமிலி பென்ஷன் 30,000 கிடைக்கும். இது பேரு என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் சொல்லுது. அதிகரிக்கப்பட்ட குடும்ப பென்ஷன் அது 30,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 67 வயசு அல்லது 7 வருஷம் பிடிச்சிருப்பாரு நார்மல் ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் அதுக்கு பேரு. அது கடைசி சம்பளத்துல 30%. ஆக அந்த 60,000த்துல 30%ங்கிறது ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் 18,000. அது வாழ்நாள் கிடைக்கும். அது பேக்கம்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த 18,000ங்கிறது ஏறக்குறைய 34 லட்சமா வந்துடும். 34,200 ரூபாய்க்கு குறையாம அடுத்த பேக்கம்சியில வந்துடும். இங்க ஃபேமிலி பென்ஷனுங்கிறது நல்லா கேட்டுக்கிறீங்க, பென்ஷன்ல 60%ங்கிறதும் கடைசி பெயர 30%ங்கிறது ஒன்று இல்லை. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப அர்த்தமா சொல்றேன்னா, ஒன்னும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த நிலைப்பாடு இருக்குங்கிறது. ரெண்டாவது நான் சொல்லிட்டேன், 18/8/2025 தொடர்ந்து 4 திங்கட்கிழமை கலந்தாய்வு நடக்குது. கொஞ்சமான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்க இல்லைன்னு சொல்லலைன்னா இந்த விஷயங்கள்லாம் உள்ளோடி போய் பார்த்துருக்கணும். அப்பதான் பேச்சுவார்த்தையில நம்ம சொல்ல முடியும். அதுக்காக இது அரசுக்கும் ஒரு தகவல் தான், அரசு ஊழியர்களுக்கும் ஒரு தகவல் தான். அதனாலதான் தலைப்பை நான் அப்படி போட்டிருக்கேன். அப்புறம் குடும்ப பென்ஷன் எவ்வளவு கிடைக்கும்னா, இவருக்கு 24,000 தானே ஒரு பென்ஷன் வாங்குறாரு யூபிஎஸ்ல. இந்த 24,000 60% எவ்வளோ? 14,400. 24,000 60% 14,400. நல்லா கேட்டுக்கிறீங்க. இந்த 24,000 இன்னைக்கு வாங்குறவருக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சாக்கா அவருக்கு எவ்வளவு தேவைப்படும்னா 76,970 சேர்க்கணும். 76,970 சேர்க்கணும். அதே இவர் விஆர்ல போயிட்டான்னு வச்சுங்க, 60 வயசுக்கு தான் வாங்குவாரு. அவருக்கு 30 வருஷம் கழிச்சு பட்சா எவ்வளவு தேவைப்படும்னா 24 30,000க்கு மேல 1,38,000 தேவைப்படும். சாரி, 24,000க்கு மேல எவ்வளவு தேவைப்படும்? 1,38,000 தேவைப்படும். ஆனால் இவருக்கு வாழ்நாள் கிடைக்கும் போது எவ்வளவு? இந்த 24,000 தான். இந்த ஃபேமிலி பென்ஷன் எவ்வளவு இருக்கும்போது 14,400 தான். இது இவ்வளவு பெரிய டீவியேஷன் எதுல இருக்கு? யூபிஎஸ்ல இருக்கு. இதனாலையும் அந்த ஊழியர்கள் ஏதாவது மேம்பாடு வராதுன்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த கோரிக்கை கொடுத்துருக்காங்க, அந்த கோரிக்கை வரப்போதா என்னன்னு பார்ப்பாங்க இல்லையா? இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இதை கொடுத்துருக்காங்க. அவங்க பழைய பென்ஷன் வேணும்னு கொடுத்துருக்காங்க, இதை சரி பார்க்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதை யூபிஎஸ்சி கொடுக்கல. யூபிஎஸ்சி கொடுக்கல, பென்ஷன் மேம்பாடு 19 சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சி அவங்க சொல்லவே இல்லை. அதனால சிவகோபால் மற்றும் 6 பேர் கொண்ட இதான் இப்போ வீடியோ காலில் கூட பேசினாங்க. நான் கூட வீடியோ போட்டிருக்கேன். அதுல இப்படித்தான் இருக்கு. ஸோ பென்ஷன் 30,000க்கு பேரா 24,000, ஃபேமிலி பென்ஷன் 30,000க்கு பேரா 14,400 தான். இதுதான் அது. இது நான் சொன்னது மாதிரி பென்ஷன் அப்படியே தான் இருக்கும். வேணும்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி டிஏ தான் கொடுப்பாங்க. அடுத்தாப்புல குறைந்தபட்ச பென்ஷனுங்கிறது இப்போ 6,000 தான். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, 10 வருஷம் வேலை பார்த்திருந்தா குறைஞ்சபட்சம் 10,000 இருக்காங்க. அப்படின்னா 10,000த்துல 60% எவ்வளோ? 6,000 தான். ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் குறைஞ்சபட்ச பென்ஷன் இன்னைக்கு 7வது பேக்கம்ஸ் எவ்வளவு? 9,000. அது எந்த தடவை 98,72 910 அதுக்கடுத்து 16,00,000 வந்துடும். குறைஞ்சபட்சம் நான் சொல்றது 16,00,000 வந்துடும். அது டிஏ அதுக்கு கொஞ்சமா வந்துடும். ஆனால் இந்த 6,000 தான் அந்த அம்மாவோ ஐயாவோ என்ன பண்ணுவாரு? வாழ்நாள் வரைக்கும் வாங்க போறது இந்த 6,000 தான். ஏன்னா குறைந்தபட்ச பென்ஷன் அதானே. குறைந்தபட்ச பென்ஷன் 10,000னா அதுல 60% எவ்வளவு? 6,000 தான். நம்ம தமிழ்நாட்டுல கூட குறைஞ்சபட்ச ஃபேமிலி பென்ஷன் எவ்வளவு?
7,850. ஆனால் இங்க இந்த 6,000 தான் அவங்க வாழ்நாள் முழுக்க ஓட்டணும். அடுத்தாப்புல முக்கியமானது, இது கண்டுக்கவே இல்லை அவங்க இந்த பாலிசி, இந்த கொள்கையை. அதாவது ஒருத்தர் 10 வருஷம் வேலை பார்த்தா தான் பென்ஷன். சப்போஸ் 9 வருஷம் வேலை பார்க்க வச்சீங்க, அவருக்கு 2 கிராஜுவிட்டி உண்டு. என்னன்னா சர்வீஸ் கிராஜுவிட்டி, பணிக்காலத்துக்கான பணிக்கொடை உண்டு. அது ஒவ்வொரு வருஷத்துக்கு 1 மாசம் சம்பளம், ஒவ்வொரு 6 மாசத்துக்கு 6 மாத சம்பளம்னு கணக்கு. ஆக ஒரு வருஷத்துக்கு 1 மாசம் சம்பளம் உண்டு. ஸோ அந்த 9 வருஷத்துக்கும் அவர் 60,000 தானே வாங்கினார் பேசிக் பே. அதுக்கு நான் போட்டிருக்கேன் டிஏ. இது 58% 2020 டிஏ போட்டிருக்கேன். பே பிளஸ் டிஏ தான். பென்ஷனுக்கு தான் பேமெண்ட் கணக்கு பண்றது, கிராஜுவிட்டிக்கு பே பிளஸ் டிஏ. ஸோ இந்த 60,000 பிளஸ் 34,800 58% சேர்ந்து 9 மாசம் சம்பளம் போட்டா 8,53,200 வரும். யாருக்கு? 10 வருஷத்துக்கு 10 வேலை பார்க்கறது. அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி, பணிக்கால ஓய்வுக்கான பணிக்கொடை உண்டு. அதுக்கு பேரு ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி. அது 60,000, அதே பிளஸ் 34,800 தான். ரெண்டுக்கு அது மாறாது, அமௌண்ட் மாறாது. ஆனால் 4 மாசம் சம்பளம் தான். அது ஒரு வருஷத்துக்கு 1 மாசம் சம்பளம், இது வருஷத்துக்கு 1/2 மாசம் சம்பளம். அதனால 9 வருஷத்துக்கு அது 9 மாசம் சம்பளம், இது 1/2 மாசம் சம்பளத்தால 9 வருஷத்துக்கும் 4 மாசம் சம்பளம். ஆக அதுல 4,26,400. ஆக மொத்தம் ஒன் டைம் பேமெண்ட். வருஷம் கொடுக்க போறது இல்ல, மாசம் கொடுக்க போறது இல்ல. கொடுக்கறது எப்போ? ரிட்டையர் ஆகுது மட்டும் தான் கொடுக்க போறாங்க. அந்த தொகை 12,79,800. ஸோ இந்த தகவல்களை நான் எதுக்கு இப்ப முன்வைக்கிறேன்னா, இப்ப சமீபத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் பார்லிமெண்ட்ல சொன்னதுக்கும் அவங்களும் இதெல்லாம் உபயோகிப்பாகணும். 2வது, இப்போ தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் இந்த கலந்தாய்வுல போகும்போது அமைச்சர் கூட இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நான் சொன்னாங்கன்னா ஒண்ணு. 2வது முக்கியமான பாயிண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுல என்பிஎஸ் இருந்தது, ஓபிஎஸ் இருந்தது. அதனால என்பிஎஸ்க்கும் அதுக்கு பொதுவாக யூபிஎஸ் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சிபிஎஸும் ஓபிஎஸ் தான் இருக்கு. ஆக நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணும் யூபிஎஸ். யூபிஎஸ், சிபிஎஸ், ஓபிஎஸ் 3ஐயும் கலந்து இவங்க இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையிலையும் தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் சரி, இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்கள் இன்னை வரைக்கும் சரியா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மனதில் கொண்டு அவங்க மேற்கொண்டு தொடரணும். ஆக வரப்போகுது இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அவங்களுக்கு கலந்தாய்வு நடக்க போகுது. அதுல இருந்து ஒரு 4 வாரம் நடக்க போகுது. அந்த கலந்தாய்வு வெற்றி பெற நம்ம வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.